யானை, புலி, சிறுத்தை, மான், காட்டெருமை இது போன்ற நிறைய விலங்குகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம டீமோட போக போறோம். மேகமலை புலிகள் சரணாலய வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 14 புலிகள் உள்ளன. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க. மேகமலையில அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீமோட கிளம்பியாச்சுங்க. தமிழ்நாடு அரசு வனத்துறை காட்டு மாடு வனமாடும் அப்படிங்கிற மாதிரி போர்டில் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கணுங்க. அரசு கொம்பன் யானை நடமாட்டத்தால் மேகமலைக்கு சுற்றுலா செல்ல விதிக்கப்பட்ட தடை எக்ஸாக்டாக இங்கே இருக்குங்க கண்ணகி கோயில். இந்த மலை தெரியுதா? இந்த மலை வந்து கண்ணகி கோயிலுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க மேகமலையுடைய அழகையும் ஆபத்தையும் பார்க்க போறீங்க. ஸோ காய்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம மேலே வந்தாச்சுங்க. இந்த மலை மேகமலை. மேலே வந்தாச்சு. ஸோ ரூம் எல்லாம் பார்த்தாச்சு. இங்கே வந்து ரூம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு லைட்டாக கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே மற்றதெல்லாம் கன்டினியூ பண்ணுவோம். மேலே ரூம்ஸ் கம்மி தான், பட் வந்து 2 ரூம் தான் மொத்தமே இருக்குது அப்படி சொன்னாங்க. ஸோ வரவங்க கீழே என்ட்ரி போடுறாங்க. என்ட்ரி பண்ணிட்டு தான் வண்டியை வெஹிக்கிளே மேலே அலோவ் பண்ணுறாங்க. கீழே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணல அப்படின்னா உள்ளே 5 மணிக்குள்ளே கீழே வர மாதிரி சொல்கிறாங்க. நிறையா புலிகள் நடமாடுற ஏரியானா இருக்காமாம்மா. ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டே தான். வாங்க ரூம் எப்படி இருக்குங்கிறதை அப்படியே போய் பார்ப்போம். ரூம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கேருந்து பால்கனி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேகமலையோட அழகு அப்படியே அப்பா அப்படியே க்ளவுட் மூவ் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? டீயை போட்டுட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கார் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர் வந்து மேகமலைக்குள்ள போக ஆரம்பிச்சோம். ஜஸ்ட் ரியலி வாவ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மேகங்களுக்குள்ள எங்களோட பயணம் வந்து இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு மெமரபிளான ஒரு மெமரிஸை தான் இந்த ஒரு பயணம் எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுங்க. இருக்குங்க பாருங்க. பேசன் கூட தெரியலங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்தோம்னா ரோடில் ஒரு 5 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் தெரிலங்க. எப்பா வேற லெவலாக இருக்குங்க. எப்படின்னா இருக்கு? ஐயோடா பிரிச்சு விட்டுருச்சு. ஒண்ணுமே தெரியல. உண்மையில நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ எதிர்பார்க்கல. மே மந்த்ல இப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. தெரியலங்க. இங்க இருந்து சுற்றி ரோடே 10 மீட்டருக்கு மேலே தெரியலங்க. ஹோட்டல் வந்துட்டோங்க. ஹோட்டலில் பட் வந்து இது இல்லை, சாப்பாடு லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பி நாங்கள் பேக் டு அதே ஹோட்டலுக்கு தான் போகிறோம், இன்னொரு ஹோட்டலுக்கு. பார்ப்போம், மேபி வேறு வழி இல்லை. இந்த டயத்தில் கொஞ்சம் லேட்டாக அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட சுற்றக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம திரும்பி போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கே தான் போய் சாப்பாடு சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, பார்ப்போம். தமிழ்நாடு அரசு வனத்துறை காட்டு மாடு வனமாடும் அப்படிங்கிற மாதிரி போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கணுங்க. நம்ம டீம் பாய்ஸ் இப்போ தான் வந்து வண்டி நிப்பாட்டுறாங்க. ஸோ வாங்க பார்ப்போம், உள்ளக்க எதுவும் இந்த பஞ்சாயத்தில் ஃபுட்டு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். எப்படின்னு இருக்கு கிளைமேட்டு? வேற லெவலாக இருக்குமா இது பார்க்கும்போது. எங்களுக்கு வர்ற மாதிரி
இந்த மாதிரிலாம் இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண பாருல, செமையா இருக்கு. எல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். மக்கள் பார்க்காம இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்ன சொல்ல மாதிரி தான் ஒர்த்து தாங்க. என்னோடய எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஒர்த்துங்க. டெஃபினெட்லி வரலாங்க. ஏன்னா இது வந்து அண்டர் ரேட்டடான ஸ்பாட்டாக இருக்குது. இதை கவர்மெண்ட் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா டூரிசமுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய இடம். வாங்க. பட் வந்து ரூம்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் உண்டு. இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இடத்த விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளானில் இருக்கிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். அப்படியே இப்போ நம்ம கிடைச்சது தோசை மட்டும் கிடைச்சிருக்கு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு பத்திரமாக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்குள்ள ரூமுக்கு போவோம். ஓகேவா? நமக்கு இன்னைக்கு நம்ம நினச்சி வந்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. இந்த ஊருக்கு வந்து தம்பி எடுக்கல வீடியோ ஓடிடு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. காய்ஸ், ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி ஒரு 5 லிட்டர் வாங்கினோங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கருகும் யாருமே இந்த டயத்தில் வெளியே வரமாட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளே தான் இருக்கும். 7:32. ஸோ பார்த்துக்கரலாம். The next day. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் அப்படியே கபகபுன்னு இருக்குது. கூலிங் இருக்குங்க. அப்படி நைட்டாக பயங்கர குளிர். கொடைக்கானலுக்கு டஃப் கொடுக்குது. பாருங்கண்ணே, என்னன்னு தெரியுதா? நிறைய நல்லா பாருங்கள். கொய்யா, காட்டு கொய்யா. ஆனால் இங்கிட்ட நிறையா வந்து காட்டு கொய்யா இருக்குது. நெல்லி மரம் நிறையா இருக்குது. அப்புறம் பூவரசு இருக்குது. இழந்த பழத்தை வச்சே ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஒர்த்து மலை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மலை தான். ஒன் டே அதிகமாக போக்குவரத்து ரொம்ப 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 கம்மியான இடங்க. இது அண்டர் ரேட்டடான இடம். ஆனால் ரோட் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்குங்க. மொத்தமாக ஒரு 18 ஹேர்பின் பென்ஸ் இங்கே இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே அப்படி நடந்து வந்தேங்க. இந்த இருக்கு அங்கே, அதுதான் நம்ம ரூமு. ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தோன்னே ஒரு அழகான ரோடு போய்கிட்டே இருக்குது. க்ளவுட் அப்படியே மறைச்சிருக்கு. இது ஃபுல்லாக க்ளவுடு தாங்க. வேறு லெவலாக இருக்குது. நேற்று நைட்டு நான் பார்த்துருந்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கொஞ்சம் உள்ளக்க போனோம் அப்படின்னா ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்னாடியே சொன்னால் தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். அவங்க வந்து ஒரு வயசான லேடிஸ் தான். 3 பேருமே ரெடி பண்ணி இந்த கடையை பார்த்துக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் ரேட்டு கூட தான். இந்த மாதிரி இடங்களில் வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் ஸ்டாக்ஸை ஃபுல்லாக. ஆஃபா, எவ்வளோ க்ளோரியாக இருக்குன்னு பாருங்கள். வந்து மொக்கா வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரீடம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. இயற்கையில் டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் வேறு லெவலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோங்க. உங்களை யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கைஸ். அவ்வளோதான். அப்படியே மேலே போயிட்டு மினி மூணாரையும் போய் பார்ப்போங்க. கிரியோட டிஜிட்டலாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க கைஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தொட்டாச்சிமிங்கி அதை காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், சுருங்கிட்டார். நான் இங்கே பாருங்கள் சுருங்கிட்டாங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து நேராக உள்ளக்க இன்டீரியர்லாம் செக் பண்ண போகிறோங்க. அண்ணன் காஸ்டியூமை பாருங்கள், புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காப்புல. சரிங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். அப்படியே வண்டி எடுத்து மேகமலையோட வியூ பாயிண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே கிளம்பும் போது தான் சரி இந்த மேகமலையோடைய வரலாற்று பக்கத்தையும் பார்க்கலாமா. சரி வாங்க. முதல்ல இந்த மேகமலை வந்து கடல் மட்டத்துல இருந்து 1500 மீட்டர் உயரத்துல இருக்குங்க நம்ம மேகமலை. இந்த மேகமலையில மனிதர்கள் மட்டும் இல்ல, விலங்குகள். என்னென்ன விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா யானை, புலி, சிறுத்தை, மான், காட்டெருமை, இது போன்ற நிறைய விலங்குகள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேகமலை முழுக்க முழுக்க ரிசர்வ்
ஃபாரஸ்டோட கண்ட்ரோல்ல இருக்குங்க. இந்த மேகமலையில வந்து கிட்டத்தட்ட 626 கிலோமீட்டரை வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவா இந்த ஒரு மேகமலை வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்க புலிகளுடைய கணக்கெடுப்பு பண்ணும்போது வெறும் 8 புலிகள் மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனா இப்ப 14 புலிகளோட எண்ணிக்கை மொத்தமா இப்ப நம்ம மேகமலையில இருக்குங்க. ஒரு அழகான இயற்கை சூழலை நாம என்னைக்குமே வீணாக்கிடக்கூடாது. எந்த ஒரு இடங்களுக்கு போனாலும் பிளாஸ்டிக்ஸை கேரி பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நல்லபடியாக வந்து சாப்பிட்டாச்சுங்க காலையில். ஸோ இங்கே ஒரு ரூம் ஹோட்டல் வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து அதில் கொஞ்சம் மெயின் இன்சார்ஜாக இருக்காங்க. ஸோ அண்ணனை சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் உங்கள் பேர்? கே செந்தில்குமார். ஓகேண்ணா. ஹெல்ப் பண்ணிக்கலாம். நம்ம டவுன் பஞ்சாயத்துலேயே ரூம் இருக்குது. ஓகேண்ணா. 3 பேருக்குன்னா அது ஒரு ரேட் இருக்குது, 5 பேருக்கு ஒரு ரேட் இருக்குது. சரி, ஓகேண்ணா. சரி, கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப். தண்ணி வசதி எல்லாம் ஹீட்டரும் இருக்குது. சூப்பராக இருக்கும். சரி, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. சரி, பார்ப்போம். நன்றி. முடிஞ்சுண்ணே. காய்ஸ், இங்கே வந்து ரூம் அண்ணா சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அண்ணனுடைய ஹோட்டல். இங்கேருந்து ரூம் இங்கே தான் கைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வரப்போகிறீங்கன்னா ப்ரீ புக்காகவே பண்ணிவிடுங்க. அண்ணனுடைய நம்பரும் இருக்குது, இங்கே கீழே கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட்டும் ஓகே தாங்க, பெட்டர் தான். நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி போக ஆரம்பிக்கலாம். யாரும் வரீங்க அப்படின்னா ஸோ பிஃபோராகவே வந்து ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க, பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம மகாராஜா மிட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம டீமோட ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்தால் போகணும். என்ட்ரி வந்து 30 rupees பெர் ஹெட்டுக்கு வந்து வாங்குறாங்க. ஸோ அதை போய் அப்படியே வாங்கிட்டு மேலே ஏறி போக ஆரம்பிக்கலாம். மினி மூணார் தேயிலைக்கு நடுவில் நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். இப்படிதான் நடந்து போயிட்டுருக்கோங்க. அதே மாதிரி தேயிலுக்கு இடையில வந்து அட்டைகள் நிறையா இருக்குமா, அதனால் ஓரத்தில் போயிடாதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக மேலே மட்டும் நடந்து போங்க ஸ்ட்ரைட்டாக. மேலே என்ட்ரி போட்டு அப்படியே மேலே ஏறி ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் வந்து இந்த லோக்கல் ட்ரைபிள் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கே போஸ்டிங் போட்டு ஆள் நிற்கிறாங்க. நல்லா இருக்கு, டிபோலியாக தான் இருக்கு. ஆனால் புளினா வரும்னு சொல்கிறாப்புல. புளி 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 வரும்னு பார்ப்போம். கீழே இங்கேருந்து பார்த்தோம்னா தேனி, கம்பம், போடி எல்லாமே தெரியுமாம்மா. பார்ப்போம் அது எப்படி. ஆனால் இந்த தடவை க்ளவுட் அதிகமாக இருக்குது, ஸோ பாசிபிள் இல்லை. பார்ப்போம். ஹாய் காய்ஸ். கம்பம் எப்படி தெரியுது பாருங்க. நம்ம வர்றது வர மிஸ்ட் ஹெவியாக இருந்துச்சுங்க. நம்ம மேலே வந்தோம், மிஸ்ட் போயிடுச்சு. நம்ம வந்தோங்கிறதுக்காக. ஸோ நாங்கள் மகாராஜா மெட்டுக்கு ஏற ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்றுங்க. அந்த காற்றுல எங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த கிளவுட் எல்லாம் விலகி மேலிருந்து போடி கம்பத்தை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களுக்கு ஒரு லக்கி டேன்னு தான் சொல்லலாம். ஸோ அங்கேருந்து அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு. ஸோ அங்கே உள்ள ஒரு லோக்கல் பீப்புள் சொன்னாங்க, இதில் ஒரு ஒத்தடி பாதை போகும் லெஃப்ட் சைடில். ஸோ நீங்கள் அங்கே மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா ஒரு அழகான முருகன் கோவில் இருக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய கண்ணகி கோவில் வந்து தெரியுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என் டீமோட ஏறி போக ஆரம்பித்தோம். ஒரு வழியாக கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. முருகர் இருக்கார் மேலே. இந்த டாப் வியூ பக்கத்துலேயே ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா ஸ்லோப்பில் பாருங்க. மேலே உள்ள டாப்லாம் இடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்ம கண்ணகி கோவிலையும் பார்த்துருப்போம். மேலே உள்ள டாப் மட்டும் இடிஞ்சிருக்கும். முருகரை போய் பார்ப்போம். நம்ம இவ்வளோ தூரத்தில் ஒரு முருகன் கோயில் வச்சுருக்காங்க. வா ரைஸ் வந்தாச்சுங்க. கடைசி டெட் எண்டுக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணகி கோவில் தெரியுங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. நானும் கூகுள் மேப்பில் பார்த்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே இருக்குங்க கண்ணகி கோவில். அந்த மலை தெரியுதா, இந்த மலை வந்து கண்ணகி கோவிலுங்க.
இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கோவில். பட் வந்து கேரளாவில் போயிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இடையில ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து கேரளாவோட கண்ட்ரோலில் இருக்குங்க. ஸோ அந்த இடத்த பாருங்கள். ஆனால் அவ்வளோ ஒரு ஃபாக் இருக்குது, சுத்தமாக ஒன்றும் தெரியல. கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே தாங்க இருக்குது. ஸோ எனிவே கைஸ், நாங்கள் வேற லெவலாக ஆட்டம் போட்டு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் கேங்கோட இந்த ஒரு பிளேஸுக்கு ஒன் டே ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் டேயாக தான் இருக்கும். அந்த கிளைமேட்டை நீங்கள் வேற லெவலாக என்ஜாய் பண்ணி சில் பண்ணிட்டு வரலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அங்கே உள்ள ஹோட்டலில் வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்கிறத மட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரூம்ஸோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல இதோட நம்ம சுவாரஸ்யமா சந்திக்கலாம். நன்றி. எனிவே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிரி.